அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் 6th to 10th பொதுத்தமிழ் ஒரு வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, மெய்யினால் அறியும் உயிர் எத்தனை அறிவு உடையது? ஸோ மெயினாக அறியக்கூடிய உயிர் எத்தனை அறிவு உடையது அப்படின்னா ஒரு அறிவு. ஸோ ஓர் அறிவு. உலகில் அதிக எண்ணிக்கையில் மிகுதியாக காணப்படுவது விலங்குகள். ஸோ உலகத்தில் அதிக எண்ணிக்கையில் மிகுதியாக காணப்படுவது விலங்குகள். உணவுச்சங்கிலி எதில் இருந்து தொடங்குது அப்படின்னா தாவரத்துல இருந்து தான். சரிங்களா? ஸோ உணவுச்சங்கிலி ஃபுட் செயின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா தாவரங்கள். சரிங்களா? ஸோ பிளான்ட்ஸ்ல இருந்து தான். உயிர்களின் ஆற்றலுக்கு அடிப்படையாக விளங்குவன. உயிர்களின் ஆற்றலுக்கு அடிப்படையாக விளங்குவன தாவரங்கள். ஸோ உயிர்களின் ஆற்றலுக்கு அடிப்படையாக விளங்குவன தாவரங்கள். உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட தாவரங்கள் இருக்கு அப்படின்னா 4 லட்சம். ஸோ உலகத்துல எத்தனைக்கு மேற்பட்ட தாவரங்கள் இருக்கு அப்படின்னா 4 லட்சத்துக்கு மேற்பட்ட தாவரங்கள் இருக்கு. உலகத்துல எத்தனைக்கு மேற்பட்ட விலங்குகள் இருக்கு அப்படின்னா 75,000க்கும் மேற்பட்ட விலங்குகள் இருக்கு. ஸோ அந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா 75,000க்கும் மேற்பட்ட விலங்குகள் இருக்கு. உலகத்திலேயே அதிக அளவு மழை பெறக்கூடிய இடம் மோன்சின்ராம். ஸோ உலகத்திலேயே அதிக அளவு மழை பெறக்கூடிய இடம் மோன்சின்ராம். சரிங்களா? இந்தியாவில் எத்தனை பங்கு காடுகள் உள்ளன அப்படின்னா 8ல் 1 பங்கு. ஸோ இந்தியாவில் 8ல் 1 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா காடுகள் இருக்கு. சரிங்களா? அரசு வனவிலங்கு வாரமாக கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் 1 வாரம். ஸோ அரசு வனவிலங்கு வாரமாக கொண்டாடப்படும் நாள் எது அப்படின்னா அக்டோபர் 1 வாரம். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1972. நம்ம நாட்டில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு இடங்களோட எண்ணிக்கை 17. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வனவிலங்கு பாதுகாப்பு இடங்களுடைய எண்ணிக்கை 17. இந்தியாவில் உள்ள தேசிய வனவிலங்கு பூங்காக்களுடைய எண்ணிக்கை 66. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய வனவிலங்கு பூங்காக்களுடைய எண்ணிக்கை 66. நமது நாட்டில் வனவிலங்கு புகலிடங்கள் எண்ணிக்கை 368. ஸோ நம்ம நாட்டில் வனவிலங்கு புகலிடங்களோட எண்ணிக்கை 368. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 4. ஸோ உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 4. உலகிலேயே அதிக மழை பெறக்கூடிய இடம் சிரப்புஞ்சி. உலகத்திலேயே அதிக மழை பெறக்கூடிய இடம் சிரப்புஞ்சி. சென்னை அருங்காட்சியகம் அரிதான பழம்பொருள்களை தொகுத்து வைத்துள்ள இடம் அருங்காட்சியம். ஸோ அரிதான பழைய பொருட்களை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மியூசியம், அதாவது அருங்காட்சியகம். சென்னை எழும்பூரில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்ட ஆண்டு கிபி 1851. ஸோ சென்னை எழும்பூர்ல அருங்காட்சியகம் அமைக்கப்பட்ட ஆண்டு கிபி 1851. சென்னை அருங்காட்சியகத்தில் உள்ள காட்சியங்களின் எண்ணிக்கை 13 6 கட்டிடங்கள். சரிங்களா? சென்னை அருங்காட்சியகத்தில் காட்சியங்களுடைய எண்ணிக்கை 13. சென்னை அருங்காட்சியகம் முதல்ல எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா மைய அருங்காட்சியகம், சென்ட்ரல் மியூசியம். ஸோ சென்னை அருங்காட்சியகம் முதல்ல எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னா மைய அருங்காட்சியகம். சென்னை அருங்காட்சியகத்தில் தலைமை கட்டிடம் எத்தனை பகுதிகளாக இருக்கு அப்படின்னா 2 பகுதியாக இருக்கு. ஸோ சென்னை அருங்காட்சியகத்தில் தலைமை கட்டிடம் எத்தனை பார்ட்டாக இருக்கு அப்படின்னா 2 பார்ட்டாக இருக்கு. மானிடவியல் பகுதி அமைந்துள்ள இடம், மானிடவியல் பகுதி அமைந்திருக்க கூட முன் கட்டிட பகுதி. ஸோ மானிடவியல் அமைந்துள்ள பகுதி முன் கட்டிட பகுதி. நன்னூலுக்கு காண்டிகுவரை கண்டவர் ராமானுச கவிராயர். ஸோ நன்னூலுக்கு கண்டிகை உரை கண்டவர் யார் அப்படின்னா ராமானுச கவிராயர். தமிழ்நாட்டின் தேசிய பறவை மரகத புறா. ஸோ தமிழ்நாட்டுடைய தேசிய பறவை என்ன அப்படின்னா மரகத புறா.
மரகத புறாவின் முட்டையின் நிறம் மஞ்சள். ஸோ மரகத புறாவோட முட்டை என்ன கலர் இருக்கும் அப்படின்னா மஞ்சள் கலர் இருக்கும். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையை கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். ஸோ தந்தை பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் கொடுத்தது யார் அப்படின்னா பாரதிதாசன். திருவருட்பா. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற திருவருட்பா பாடலை பாடியவர் ராமலிங்க அடிகள். ஸோ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு திருவருட்பா பாடலை பாடியவர் ராமலிங்க அடிகளார். ராமலிங்க அடிகள் பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா ராமையா சின்னம்மை. ஸோ ராமலிங்க அடிகளுடைய பெற்றோர் ராமையா சின்னம்மை.